வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 46வது சங்கீதத்திலே 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 46வது சங்கீதத்திலே 9வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாசிக்கலாமா? 46வது சங்கீதத்திலே 9வது வசனம். 46ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஓய பண்ணுவேன் என்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் என் இருதயத்திலே பேசிக்கொண்டே இருந்தார். நான் ஓய பண்ணுவேன். அப்போ இந்த ஓய பண்ணுவேன் என்கிற அந்த வார்த்தையை நான் அப்படியே தியானித்து கொண்டே இருந்தேன். இந்த ஓய பண்ணுவேன் என்கிற வார்த்தையை எங்க ஆண்டவர் எழுதி இருக்கிறாரு, ஆண்டவர் எங்க சொல்லி இருக்கிறாரு, இந்த ஓய பண்ணுவேன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படி யோசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஓய பண்ணுவேன் என்று சொன்னால் நிறுத்துவேன் என்று அர்த்தம். அப்பதான் ஆண்டவர் இந்த 46வது சங்கீதத்திலே இந்த வசனத்தை காண்பித்து, நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவனாகிய கர்த்தர் பூமியினுடைய கடைமுனை மட்டும், அப்படி என்றால் பூமியினுடைய அந்த கோடி வரைக்கும் எந்த இடத்திலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த யுத்தத்தை நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யுத்தம் அப்படி என்று சொல்லுகிறது. நிறைய விதத்திலே யுத்தம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு மனிதன் போடுகிற சண்டை ஒரு யுத்தமாய் மாறுகிறது. சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய ஆத்துமாவோடு யுத்தம் பண்ணுகிறார்கள், தங்களுடைய சரீரத்தோடு யுத்தம் பண்ணுகிறார்கள், கடன் பிரச்சனையோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த பிரச்சனைகளை யுத்தத்திற்கு நம்ம நிறைய பேர் ஒப்பிட்டு சொல்ல முடியும். அவர்கள் தங்களுடைய பலத்தை பிரயோகிப்பார்கள், தங்களுடைய ஆயுதங்களை பிரயோகிப்பார்கள். ஆனா அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியே கிடைக்காது. கடந்த சில மாதங்களாக நம்முடைய தேசத்தில் உக்ரைன் ரஷ்யா என்கிற 2 நாடுகளுக்கு பயங்கரமான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த யுத்தம் வேணாம், சமாதானமா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாடுகள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் இறங்கி போங்க, யாராவது ஒருத்தர் யுத்தத்தை நிறுத்துங்க. ஆனா அவங்க யாருமே கேட்கறது மாதிரியே இல்லை. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, சில மனிதர்களால யுத்தங்களை தீர்த்து வைக்க முடியாது, சில அதிகாரிகளால யுத்தங்களை தீர்த்து வைக்க முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளோ பெரிய யுத்தமா இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை அப்படி வந்திருக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம். கடந்த சில மாதங்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் யுத்தம் பண்ணி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நான் இனி என்ன யுத்தம் பண்ணுகிறது, நான் இனி யாரிடத்துல சண்டை போடுவது, எப்படி சமாதானமாவது, இந்த யுத்தத்தை முடிப்பதற்கு, இந்த யுத்தத்திற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு எத்தனையோ நான் சொல்றேன் பாஸ்டர், எத்தனையோ நான் விட்டு கொடுக்கிறேன் பாஸ்டர், எத்தனையோ நான் ஜெபிக்கிறேன். ஆனா இந்த யுத்தம் முடியவே இல்லை. என் மாம்ச யுத்தம் பண்ணுது, என் சிந்தனை யுத்தம் பண்ணுது, என் வீட்டில் ஒரு பெரிய யுத்தத்தோட நான் வாழ்றேன். ஆனால் இந்த மே மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற யுத்தங்களை இந்த மாதத்திலே நான் முடிய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் சரீரத்திலே இருக்கிற அந்த யுத்தத்தை கர்த்தர் இந்த மாதம் நிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்களுடைய யுத்தம் தீராத யுத்தமாய் இருக்கலாம், யாராலும் தீர்க்க முடியாத யுத்தமா இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் யுத்தங்களை முடித்து வைக்கிறதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஊழியத்தை 3வது விசையாக இந்த இடத்துல நம்ம இந்த ஊழியத்தினுடைய வேலையை ஆரம்பித்து இந்த சபையை நடத்தும் போது நான் நம்புறேன், நான் ரொம்ப பாதிக்கப்பட்டது ஒரே ஒரு நபருடைய யுத்தத்தினாலே. அது ஒரு பெரிய யுத்தம். வெளியில இருந்து வந்த ஒரு நபர், வெளியில இருக்கிற ஒரு நபர், அவர் மூலமாக பெரிய யுத்தத்தை நான் சந்தித்தேன். அப்போ என்னிடத்துல சொன்னவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல இது காலம் முழுதும் உங்களுக்கு தொந்தரவா தான் இருக்கும். நான் நினைப்பேன் இந்த மாதம் கொஞ்சம் தூரத்துல போயிட மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதம் தான் வீடு மாத்தி அவங்க பக்கத்துல வந்துருவாங்க. அப்படி பெரிய யுத்தமா இருந்துச்சு. ஆனா இப்போ
நான் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நான் நினைச்சு பார்க்கிறேன். கடந்த ஒரு 8 மாதங்களாக அந்த யுத்தம் பண்ணின நபரை என் கண்களில் கூட பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அந்த யுத்தத்தை அப்படியே ஓய பண்ணினதை என் கண்கள் காண்கிறது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான் ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்க அந்த யுத்தத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இல்ல இவங்க யாருக்குமே இந்த மாதிரி, அவங்க யாரோட யுத்தம் பண்ணினாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க ஒரு நாளும் தோற்று போகவே மாட்டாங்க, இப்ப ஏன் கூட யுத்தம் பண்றாங்கன்னு நீங்க ஒருவேளை பயந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், தேவனை விட யுத்தத்தில் பராக்கிரமசாலி ஒருவருமே இல்லை. அவர் சேனைகளின் கர்த்தர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இயேசு, அவர் யுத்தத்திலே வல்லவர், அவர் பராக்கிரமசாலி. ஓ ஹalleluya! அவர் சேனைகளின் ராணுவங்களின் கர்த்தர். அவர் அதத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சொல்கிறார், அவர் சேனைகளின் ராணுவங்களின் தேவன். அவருக்கு முன்பாக யார் யுத்தம் பண்ண முடியும்? கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒரு மிக பிரம்மாண்டமான மனிதனாய் நின்று கொண்டிருக்கும் போது யாருமே அவனை எதிர்க்க முடியல, யாருமே அவனோடு யுத்தத்திற்கு போக முடியல. அவன் சொல்றான், யாராவது ஒருத்தர் வாங்க, என் கூட யுத்தம் பண்ண வாங்க, என் கூட சண்டை பண்ண வாங்க, யாராவது ஒருத்தர் என்னை ஜெயிச்சிருங்க பார்க்கலாம். நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நான் உங்களுக்கு அடிமையாயிருவேன், என் ஜனங்கள் உங்களுக்கு அடிமையாயிருங்க. இத்தனை பேர் நிக்கிறீங்களே, ஒருத்தனுக்கு தைரியம் இல்லையா? வரமாட்டீங்களா? என் கூட யுத்தம் பண்ண வரமாட்டீங்களா? அப்படியே சவால் விட்டுட்டு இருக்காங்க. யாருக்குமே பலன் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது என்கிற ஒரு தேவ மனிதன் அந்த இடத்துல வந்து நிற்கிறான். அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ இளைஞன், நீ உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன்னால யுத்தம் பண்றதுக்கு முடியாது, அவன் உன்னை கொன்றுவான், அவன் உன்னை அழிச்சிருவான். அப்பதான் அந்த தாவீது சொல்லுகிறான், யுத்தம் பண்ண போகிறது நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். அதனால் இந்த யுத்தத்திலே நான் தோற்று போவது இல்லை, இந்த யுத்தத்திலே நான் ஒரு பெரிய ஜெயத்தை எடுப்பேன் என்று ஜெயத்தோடே திரும்பி வந்தான். அந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. நமக்குள்ளே இருக்கிற இயேசு யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். நீங்க பொதுவாகவே ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பாஸ்டர் இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் அல்ல, எனக்காக தான் இந்த வார்த்தை. நான் ரொம்ப சோர்ந்து போனேன், நான் இனி எத்தனை நாள் என் கணவனாரோடு யுத்தம் பண்ணுவேன், எத்தனை நாள் என் பிள்ளைகளோடு நான் யுத்தம் பண்ணுவேன், நான் யுத்தம் பண்ணி முடிஞ்சிட்டேன் பாஸ்டர், இனி எனக்கு பலனே இல்லை, நான் இதுவரையிலையும் ஜெயத்தை பார்க்கவே இல்லை, எந்த இடத்துல போனாலும் தோல்வியை மட்டும்தான் பார்க்கிறேன். ஆனா இந்த மாதம் இல்லை, கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுகிற மாதம், கர்த்தர் அந்த யுத்தத்தை ஓய பண்ணுகிற மாதம். நம்புறவர்கள் கரங்களை மேல உயர்த்தி சத்தமாய் ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, கர்த்தர் இந்த மாதத்தில் என்னுடைய யுத்தத்தை ஓய பண்ணுகிறீர் என்று நான் நம்புகிறேன், ஓய பண்ணுகிறீர் என்று நம்புகிறேன். ஹalleluya! நீங்கள் வேதத்திலே ராஜாக்களின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், 23வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போமே ஆனால் எடுத்துக்கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், சீரியருடைய தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சீரியர் என்கிற நாட்டு ராஜாவும் அந்த சீரியர்களும் மிகவும் தொந்தரவு செய்யறவங்களா இருந்தாங்க. இந்த நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த யூத ஜனங்களுடைய ராஜா பள்ளி அறையிலே சொல்லுகிறத அவங்க எல்லாத்தையுமே விசாரித்து, எந்த இடத்துல வைக்கிறாங்க, எந்த இடத்துல ஆள் நிக்கிறாங்க, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வேவுக்காரர்களை அனுப்பி இந்த ஜனங்களை எல்லாம் அழிச்சிட்டே இருந்தாங்க. ஆனா யார்கிட்ட அது நடக்கலன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அப்படிப்பட்ட திட்டம் போட்டு வரும்போது அந்த கதைகள் எல்லாம் மாற்றப்படுகிறது. சீரியரை ஜெயிக்கிறதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் நிறைய முயற்சி எடுத்தும் எதுவுமே நடக்கல. ஆனா ஒரு காலகட்டத்தில் எப்பொழுதுமே சீரியரால மிகவும் தொந்தரவுக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, சீரியர்களை ஆண்டவரே யுத்தம் பண்ணி முறியடித்தார். அந்த ஞானத்தை தன்னுடைய ஊழிய
ஊழியக்காரனுக்கு கர்த்தர் தந்தார். அதற்கு பிறகு அடிக்கடி தங்களோட யுத்தம் பண்ணின அந்த சீரியரின் ராஜாக்கள், சீரியர்கள் திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பக்கமாய் வரவே இல்லை. ஏன்னா என் தேவனாகிய கர்த்தர் அந்த யுத்தங்களை ஓய பண்ணினார். ஆமென் சொல்லுங்கள். எந்த யுத்தமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும், நான் நம்புறேன் அது எவ்வளவு தூரம் பெரிய பிரச்சனையாய் வருகிறதோ அது அவ்வளவு தூரம் சமபூமியாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற இந்த பர்வதம் எம்மாத்திரம், உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற இந்த பர்வதம் எம்மாத்திரம், ஒரு நாள் அது என்னவாயிரும் அப்படின்னா சமபூமி ஆயிரும். ஹல்லேலூயா. நீங்க இந்த மாதம் விசுவாசிக்கணும், நீங்க இந்த மாதம் நம்பணும். எதை நம்பணும் அப்படின்னா, ஆண்டவர் எனக்காக யுத்தம் பண்ணி எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லாவற்றையும் என் கரங்களுக்கு கீழ்ப்படுத்த போகிறார். ஆமென். என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், அவர் என் தயாபரர், அவர் என் கோட்டை, என் தலையை நிமிர பண்ணுகிறவர், என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவராகிய கர்த்தர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவராயிருக்கிறார். அவர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் யுத்தங்களை ஓய பண்ணுவேன். இனி அந்த எதிரி உங்களிடத்துல வரமாட்டார்கள். சீரியர்கள் எப்படி திரும்ப வரவில்லையோ அதே போல நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தர் அதை ஓய பண்ண போகிறார், அதை முடிக்க பண்ண போகிறார். அந்த யுத்தம் முடிய போகிறது. இனி அந்த பிரச்சனை நமக்கு வரப்போவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அப்படின்னா வேதத்திலே ஒரு 3 பேருக்காக கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். அந்த யுத்தத்தை ஆண்டவர் ஓய பண்ணுகிறார். அந்த 3 காரியத்தையும் உங்களுக்கு முன்பாக சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் இது ஒரு நாட்களாய் உருவான யுத்தம் அல்ல. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அந்த எகிப்திலே அடிமையா இருக்கும்போது யாராவது ஒரு மனிதன் எழும்பி, இல்ல எங்க ஜனங்களை நான் விடுதலையாக்க போறேன், என் ஜனங்களுக்கு இனி யுத்தம் வேண்டாம், என் ஜனங்கள் சமாதானமா ஆராதிக்கணும்னு சொல்லி அங்கே அந்த எகிப்திற்கு விரோதமாய் எழும்புவதற்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்லை. அவ்வளவுதான். நம்ம அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணணும்னா நம்ம தோற்று போயிடுவோம். ஏன்னா அவர்களை விட நம்ம ஜனத்துல குறைவு, அவர்களோட பலத்துல நம்ம குறைவு, அவர்களை மாதிரி நமக்கு வசதி எதுவுமே இல்லை. நம்ம எதனால யுத்தம் பண்ணுவோம், எப்படி எகிப்தை ஜெயிப்போம் அப்படின்னு அங்க இருக்கிற ஒவ்வொரு இஸ்ரவேலருக்குள்ளேயும் கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. அப்பதான் மோசேன்ற ஒரு தேவனுடைய பிள்ளை எழும்புறாரு. எழும்பி, இல்ல நம்ம இவங்களை இப்படி விட்டா போதாது, கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு எபிரேயனை, ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை பார்த்து தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னைக்கு தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்தினாரோ அன்றைக்கு அவர் அந்த ஊர்ல இருந்து துரத்தப்பட்டு அவரை கொல்லுவோம் என்கிற மரண பயத்தினாலே துரத்தப்பட்டார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களில யாருக்குமே எகிப்தை எதிர்த்து நின்று யுத்தம் பண்றதற்கு ஒருத்தருக்குமே பலன் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல சொல்லுகிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இனி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்றுமே காண மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் மனதில் நினைக்கிறார்கள், இவர்களுடைய பிரச்சனை நம்ம மரணம் அடைஞ்சா கூட போதாது. ஏற்கனவே 3 தலைமுறை பக்கத்துல அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை பார்த்தார்கள். நம்ம எத்தனை காலமானாலும் இவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுது, பலனே இல்லாதவர்களுக்கு, சத்துவமே இல்லாதவர்களுக்கு என் ஆண்டவர் யுத்தம் பண்ணி திரும்ப அந்த எகிப்தியரை காண கூட முடியாம கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்ணுகிறார்?
ஆண்டவர் யாருடைய யுத்தத்தை நிறுத்துகிறார், இல்லனா யாருடைய யுத்தத்தை கர்த்தர் முடிய பண்ணுறாருன்னா, நான் நம்புறேன் இந்த ஜெபத்துல இருக்கிற யார் பலன் இல்லாம இருக்கிறீங்களோ, பாஸ்டர் இனி எனக்கு அவர்களோட யுத்தம் பண்றதுக்கு எனக்கு பலன் இல்ல, அவர்களோட வாய்க்கு பேசுறதுக்கு எனக்கு பலன் இல்ல, எனக்கு எந்த சத்துவம் இல்ல, நான் எதனாலே ரட்சிப்பேன், நான் எதனாலே யுத்தம் பண்ணுவேன், நான் எப்படி போய் அவங்கள்ட்ட சண்டை போடுவேன், ஐயோ அவங்க ரொம்ப பெரியவங்களாச்சே, அவங்க எது வேணாலும் பேசுற ஆட்களாச்சே, அவர்கள் முன்பாக நான் நிக்கவே முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தரே யுத்தம் பண்ணி இனி அந்த எகிப்தியனை நீ எங்கு தேடினாலும் காணாதபடிக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து அந்த யுத்தத்தை முடிய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. இந்த ஜெபத்திலே யார் பலன் இழந்திருக்கிறீர்களோ, யார் பலன் இல்லாமல் இருக்கிறீர்களோ, அவர்களுக்காக என் கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஒரு வயதான தாயார் ஒரே ஒரு மாடு வளர்த்தி வந்தாங்க. அப்போ அந்த மாடுனால தான் அவங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருந்துருச்சு. பக்கத்து அந்த காட்டுல இருக்கிற நபர் அந்த மாடை எப்படியாவது கொல்லணும்னு ஒரு முடிவெடுத்தாரு. அப்போ அவருடைய தோட்டம் முழுக்க இந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங்கை போட்டாரு. எலக்ட்ரிக் ஃபென்சிங்ல பட்டது செத்து போயிரும்னு நினைச்சாரு. அந்த மாதிரியே ஒரு நாள் அந்த மாடு புல் மேய்ந்து போகும்போது அந்த பக்கத்து தோட்டக்காரனுடைய ஃபென்சிங்ல அது அந்த தன்னுடைய வாயை வச்சிருச்சு. அவ்வளவுதான், ஒரு பெரிய கரண்ட் ஷாக் ஆகி அப்படியே கீழே விழுந்துருச்சு. முதல்ல அந்த மாடுகள் வந்து கீழே விழுந்தா திரும்ப அகைன் வந்து அது எழும்புறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த அம்மாவுக்கு ஜீவனத்துக்கு அது ஒண்ணுதான் இருக்குது, யாருமே வழக்காட முடியாது. இந்த ஃபென்சிங் வச்சு இவர் வந்து இந்த மாடை கொன்னுட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஐயோ ஆண்டவரே, இந்த ஒரு மாடை வைத்து தானே நான் ஜீவனம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க போய் வீட்டில இருந்து ஒரு செம்புல தண்ணி எடுத்துட்டு வந்து அதை நல்லா ஜோம் பண்ணி அந்த மாட்டினுடைய வாயை திறந்து அப்படியே ஊத்துனாங்க. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த மாடு அப்படியே துள்ளி குதிச்சு அப்படியே எழும்பி நின்றுச்சு. உடனே ஆண்டவருக்கு அவங்க ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அவனை பகைக்கல, எதுவுமே பண்ணல. சில நாட்கள் தாண்டின போது அந்த பணக்கார மனுஷனுடைய ஒரு நாய், ரொம்ப செல்லமா வளர்த்தின நாய், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை ஒரு நபரை மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த நாய் அந்த அவங்க வந்து பாத்ரூமுக்காக அவுத்து விடும் போது போய் அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் மேல பட்டு அப்படியே விழுந்து செத்து போயிருச்சு. அது அந்த வீடே ஒரு மனுஷனுடைய துக்க வீடா மாத்தி, அதுக்கப்புறம் அந்த மனுஷன் எந்த மனுஷன் அந்த ஃபென்சிங்கை போட்டானோ அந்த மனுஷனே தூர தூக்கி வீசினாராமா. என் நாயே இது கொன்னிருச்சு, இதை நீ வைக்க மாட்டேன்னு. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு யாருமே இல்லாம நீங்க பலவீனப்பட்டு போகும்போது, நீங்க பலவீனமான நபர்களா இருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தை நிறுத்துவேன், நான் யுத்தத்தை அமர பண்ணுவேன், நான் ஓய பண்ணுவேன், அந்த சத்துருவை நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க ஆண்டவரிடத்துல எனக்கு பலன் இல்ல ஆண்டவரே, நான் எத்தனை நாள் நான் ஓடுவேன், எத்தனை நாள் நான் கோர்ட்டுக்கு ஓடுவேன், எத்தனை நாள் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், நான் எத்தனை நாள் பெரிய பெரிய மனிதனிடத்துல போவேன், எனக்கு பலன் இல்ல, எனக்கு பலன் இல்ல அப்படின்னு சொன்னதை கர்த்தர் கேட்டார். அந்த கண்ணீரை கர்த்தர் கேட்டார். உங்களுக்காக வழக்காட யாரும் இல்லைன்னு கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஒருத்தரும் இல்லைன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் இன்றைக்கு 1ஆம் தேதி வாக்கு கொடுக்கிறார், நானே இறங்குவேன், நானே இறங்குவேன், நானே கூக்குரலை கேட்டேன், நானே என் ஜனங்களை விடுதலை ஆக்குவேன், நானே எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை காப்பாற்றி அவர்களை கானான் தேசத்திற்கு கொண்டு போய் நான் அமர பண்ணுவேன். இந்த வார்த்தையை நம்புறவங்க கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணி, நீங்க கரங்களை தட்டும் போதே கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஹalleluya. அவர் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற கர்த்தர், அவர் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை, அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹalleluya. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர், உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும்
அப்ப ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது. அப்போ யுத்தத்தை தடுத்து ஓய பண்ணுகிற கர்த்தர், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற யுத்தங்கள் சீக்கிரமா முடிவுக்கு வரும். ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்துவாரு. யாருக்காக ஆண்டவர் தடுத்து நிறுத்துவாராமா? நான் சொல்றேன், பலனே இல்லாதவர்களுக்கு என் இயேசு பக்கபலமானவர், என் இயேசு பக்கபலமானவர். யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை இந்த மாதம் கொடுக்கிறாருன்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன், உங்களுக்கு பலனே இல்லாம இருந்தாலும் நீங்க அமைதியா இருங்க. உங்களுக்கு பலன் இல்லதான், உங்களுக்கு பலன் இல்லதான். நான் எப்படி பாச இத்தனாச்சோடு மனுஷன்கிட்ட போய் நான் எப்படி சண்டை போடுவேன்? நான் எப்படி நிரூபிப்பேன்? எனக்கு அவங்களோட போராடுறதுக்கு பலன் இல்லை. நானும் இந்த யுத்தத்தை நிறுத்துறதற்கு எத்தனை முயற்சிகளை எடுத்து பார்த்தேன். ஆனா என்னால இந்த யுத்தத்தை முடிக்க முடியல. எனக்கு எந்த பலனும் இல்லை. நீங்க எந்த யுத்தத்திற்காக போராடி 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 ரொம்ப தோற்று போய் இனி பலனே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நான் நம்புறேன் அந்த யுத்தத்தை என் இயேசு அவருடைய கரத்துல எடுக்கிறார். என் தெய்வம் அவருடைய கரத்துல எடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அதை ஓய பண்ணுவேன், நான் அதை ஓய பண்ணுவேன். கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாருன்னா திரும்ப நீங்க அந்த எகிப்தியனை திரும்பி பார்க்கவே முடியாது. நான் நம்புறேன், ஆண்டவர் இதுவரைக்கும் பல விசை ஜெயிச்சு ஜெயிச்சு உங்களை விட்டு போய் திரும்ப திரும்ப அந்த போராட்டத்தை நீங்க சந்திக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரத்திலே உங்களுக்கு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி. ஆமோதிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அந்த நபரிடத்திலிருந்து நிரந்தரமான முற்றுப்புள்ளி, அந்த வியாதியிலே கர்த்தர் நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி, உங்களுடைய குடும்பத்தில் அந்த அந்த சத்துருவினாலே வருகிற பிரச்சனையிலே நிரந்தரமாய் அந்த எதிரியை இனி நீங்கள் தேடி காணவே மாட்டீங்க. ஆண்டவர் யுத்தத்தை நிறுத்திட்டார்னா அந்த யுத்தத்தை திரும்ப ஸ்டார்ட் பண்ற அதிகாரம் உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனாலும் முடியாது. கர்த்தர் நிறுத்தின யுத்தத்தை ஒருத்தராலும் ஆரம்பிக்கவே முடியாது. நான் நம்புறேன், அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த மாதம் நிறைய பேருடைய யுத்தத்தை கர்த்தர் நிறுத்த போறாரு. இனி அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இனி அந்த யுத்தத்தை நான் காணவே மாட்டேன். என் வாழ்க்கையில பல சம்பவங்களை, பல வியாதியான காரியத்தை இனி இந்த யுத்தத்தை நான் பாத்திரவே கூடாதுன்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு 10-15 வருடமாய் நான் நினைக்கிறேன், அந்த யுத்தத்தை திரும்ப நான் பார்க்கவே இல்லைங்க. ஒரு விசை ஒரு காலங்களில் நான் பண்ணின என் சரீரத்தோடு என் சிந்தையோட பண்ணின யுத்தம் என்கிறது மகா பெரிய யுத்தம். அந்த யுத்தம் எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன். அந்த யுத்தம் திரும்ப திரும்ப வரும் என்று என்னை பரிசோதித்த எல்லா டாக்டர்களும் சொன்னாங்க, இல்ல அந்த யுத்தம் திரும்ப வரும், அந்த யுத்தத்தை நீ சந்திச்சுதான் ஆகணும். ஆனா நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன், இல்ல இயேசு எனக்காக யுத்தம் பண்ணினார், ஆண்டவரே யுத்தம் பண்ணினார். இன்றும் நான் நினைத்து பார்க்கிறேன், 15 ஆண்டுகளாக அந்த யுத்தம் திரும்ப என் வாழ்க்கையிலே நான் நம்புறேன். அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவார், அந்த போராட்டத்திலிருந்து விடுதலை தருவார், அந்த கடன் பாரத்திலிருந்து முழுவதுமையான விடுதலையை கர்த்தர் தருவார். இனி அந்த கடன்ல நீங்க சிக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. இனி அந்த கடன் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் உங்களை உண்டாக்கினவரும் சிருஷ்டித்தவரும் ஆகிய கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த யுத்தத்தை நானே உனக்காக தடுத்து நிறுத்துவேன். அவர் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிற கர்த்தர், அவர் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம ஒண்ணு ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைங்க யுத்தத்தை நீங்க நடத்தணும்னு நினைக்க கூடாது. ஆண்டவரே எனக்கு முடியல அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த மனுஷங்களோட போராட இந்த யுத்தத்தை பண்றதற்கு எனக்கு பலன் இல்லை. அதுதான் ராஜா சொல்லும் போது சொல்லுகிறான், திரளான இந்த ஜன கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எனக்கு பலன் இல்லை, நான் போகிற வழி இன்னதென்று எனக்கு தெரியாது. ஆதலால் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆனா அந்த ராஜா ஜெயிச்சாரா? அந்த ராஜா வெற்றி அடைஞ்சாரா? இவங்கள்ட்ட இருக்கிறது 4 லட்சத்து சில்லற பேர், கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்காங்க. ஆனா எதிரிக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இருக்காங்க. கடற்கரை மணலை போல அங்க திரளாய் குவிந்து நிற்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட்டத்தை கொண்டு பெரிய வெற்றியை கர்த்தர் தந்தார். ஆமென். உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை இந்த மாதம் செய்ய போகிறார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். இந்த பலிபீடத்துல இந்த வார்த்தையை 100% நான் நம்புறேன். என் இயேசு எனக்காக யுத்தம் பண்ண போறாரு, என் இயேசு எனக்காக யுத்தம் பண்ண போகிறார். நான் இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண போவது இல்லை, காண போவது இல்லை. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தை ஓய பண்ணுவார் அப்படின்னா, பலன் இல்லாதவர்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாராமா? யுத்தம் பண்ணுவாராம்.